ஹாய். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் எஃபெக்டை வச்சு எப்படி ஒரு டேட்டா ஃப்ளெச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு ஏபிஐ கால் பண்ணி கெட் டேட்டா டேட்டாவை கெட் பண்ணி அதை எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட் ஜேஎஸில் இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நீட் இல்லை. ஸோ ரிமூவ். ஓகே. இப்போ வந்து மெயின் டாட் ஜேஎஸ் கார்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ கார்ட் டாட் ஜேஎஸ் காம்பனண்ட்டில் ஆர் ஆர்ஏஎஃப்இசி ஓகேங்களா. இப்போ ஓகே இது பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த கார்ட் டாட் இது வந்து திஸ் இஸ் கார்ட் காம்பனண்ட். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த காம்பனண்ட்டை இங்கே புல் பண்ணலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட் காம்பனண்ட்டு ரெண்டாவது அப்படின்ட்டு ப்ரௌசரில் ரெண்டாவதான்ட்டு செக் பண்ணலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு npm run dev. ஓகே, ஓப்பன். ஓகே, திஸ் இஸ் கார்ட் காம்பனண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் ஒன்று தேவை. ஸோ அது நம்ம வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேஸ் ஹோல்டர் ஏபிஐ அப்படின்ட்டு போட்டு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நம்மளுக்கு ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதை. ஸோ இதில் நம்ம ஒரு 100 போஸ்ட் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே. இப்போ உங்களுக்கு யூஸ் எஃபெக்டோட சின்டெக்ஸ் அதோட பேசிக் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நான் யூஸ் எஃபெக்ட் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன். ஓகே, டிபெண்டன்சி ஒன் டைம் ரன் ஆகுனா போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஒரு கான்ஸ்ட் ஃப்ளெச் டேட்டா ஈக்குவல் டு இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகே, அசிங்க் அவைட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஒரு அவைட் எப்பெல்லாம் ஒர்க் ஆகும்னா அசிங்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். அசிங்க் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ட்ரை அண்ட் கேட்ச் அப்படின்ட்டு ரெண்டு இது இருக்குது. ஒன்று இதில் கிடச்சதுன்னா இதை ரன் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னும் போது கேட்சில் எரரை வந்து இது பண்ணும். அந்த எரரை நம்ம ஒரு கன்சோல் டாட் எரர் அப்படின்றதுல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். சரி, கன்சோலில் காட்டலாம். ஓகேங்களா. இப்போ ட்ரையில் வந்து கான்ஸ்ட் ரெஃப் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ளெச் போகிறதுக்கு முன்னாடி அவைட் போடணும். ஓகேங்களா. அவைட் ஃப்ளெச் நம்ம யூஆர்எல்ல காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கான்ஸ்ட் டேட்டா அது வந்து ஒரு போஸ்ட் டேட்டா தானே, போஸ்ட் டேட்டா அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இதில் இந்த ரெஸ்ட்டை வந்து ஜேசான் ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேட்டா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த போஸ்ட் டேட்டாவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். லாக் பண்ணிவிட்டு போஸ்ட் டேட்டா. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு இங்கே இருக்குது. ஓகே, ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன ஒன்றுமே வரல. ஏன் ஒன்றுமே வரல? இங்கே நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் காலே பண்ணல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும்.
என் ப்ராமிசஸ் வந்திருக்கு. மொத்தம் வந்து 100 டேட்டாஸ் இருக்கு. ஓகே ஓகே, இதை ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக டேட்டாஸ் இருக்கா. இப்போ இந்த ப்ராமிசஸ்ல இருந்து இதை இது பண்ணணும். போஸ்ட் டேட்டா தானே, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, என்ன பிரச்சனைனா நம்ம இங்கே வந்து அவைட் போடவே இல்லை. அவைட் போட்டு நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா, அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா. எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனில் அசிங்க் யூஸ் பண்ணோன்னா அவைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இங்கே போஸ்ட் டேட்டா கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த போஸ்ட் டேட்டாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கு கான்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஜஸ்ட் போஸ்ட் அண்டு கமா செட் போஸ்ட் equal to யூஸ் ஸ்டேட். நம்மளுக்கு இந்த யூஸ் ஸ்டேட்டில் என்ன கிடைக்க போகுது, இங்கே நம்மளுக்கு அரேவாக தானே இருக்குது வேல்யூ, அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ வந்து நான் அரேவாக தான் வாங்க போகிறேன். ஸோ நான் அரே அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த செட் போஸ்ட்டில் இந்த இதை செட் பண்ணிடலாம். போஸ்ட் டேட்டா இப்போ போஸ்ட்டில் என்ன வருது அப்படின்ட்டு நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். லாக் போஸ்ட் தான் கன்சோல் ஆகுமா தெரியல, செக் பண்ணலாம். கன்சோல் ஆகலை. ஓகே, ஓ சாரி, போஸ்ட்டை தான் நம்ம கன்சோல் பண்ணோம். நான் செட் போஸ்ட்டை கன்சோல் போட்டேன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டா வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, 2 ஆயிட்டு. ஓகே ஃபைன். இப்போ இந்த போஸ்ட்டை ஒரு ஓகே நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லைஸ் பண்ணிடுறேன். டாட் ஸ்லைஸ் ஸ்லைஸ் இதுதான் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 6 டேட்டா வச்சுக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ், என்னது ஸ்லைஸ், ஓ ஸ்லைஸ் இப்போ ஒன்றுமா. இப்போ ஓகே ஸ்லைஸ். ஓகே, இப்போ ஸ்லைஸ் ஒர்க் ஆகுமா. ஓகே ஸ்லைஸ். ஓகே, ஒரே ஒரு வாட்டி 1 செகண்ட் வெயிட். கான்ஸ்ட் நான் கன்சோல் பண்ணலாம். லாக். எப்பவுமே ஏதாவது டவுட்டுன்னா கன்சோல் பண்ணி பாருங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஃபைன், டேட்டா வருது. ஓகே, நம்ம இப்போ ஒரு வேரியபிள் கான்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம் ரெண்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த போஸ்ட்லேருந்து நம்ம டேட்டாவை பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து டாட் மேப்பில் ஐட்டம் மேப் யூஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி டேட்டா எடுக்க போகிறோம். இண்டெக்ஸ். உங்களுக்கு மேப் ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும் மஸ்ட்டு. அப்படி தெரிலனா ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோவில் பாருங்கள். இயர் 6க்கு அப்புறமாவே இந்த மேப் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஒரு
எல்ஐ டேகை ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த எல்ஐ டேக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா ஐட்டம் டாட் அந்த இது டேட்டா மட்டும் பார்த்துக்கலாம். டைட்டில் டிஸ்பிளே பண்ணலாம். டைட்டில் ஓகேங்களா. இப்போ இந்த லிஸ்ட்டை தூக்கிட்டு சாரி ஓகே, இங்கே ஒரு டிவ் வேணாம், யூஐக்குள்ளே தானே எல்லை இருக்கும். யூஎல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட், எஸ் யூஎல், இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் போட்டாச்சா, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு காம்பனண்ட் ரெண்டர் ஆகி டேட்டா எல்லாமே லிஸ்ட் ஆகுது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு எரர் ஒன்று ஷோ ஆகுது. ஈச் சைல்ட் இன் த லிஸ்ட் ஷுட் ஹாவ் யூனிக் கீ ப்ராப். ஓகே, இந்த எரரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த செக் த ரெண்டர் மெத்தட் இன் கார்டு, கரெக்டாக அந்த கார்டு மெத்தடில் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா இந்த எல்ஐ டேகுக்கு கீ அப்படின்ற ஒன்று செட் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு இங்கே இண்டெக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம இங்கே சாரி காப்பி பண்ணவே இல்லை. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே போடுறோம். போட்டுட்டு சேவ் பண்ணோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த எரர் ஷோ பண்ணாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூமே யூனிக் கீ ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரியாக்டால் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது டெலீட் பண்ணோன்னா அந்த ஐடியை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணோம். ஓகே, அதுக்கு தான் இந்த யூனிக் கீ. இந்த இண்டெக்ஸில் என்ன வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ வந்து அது 0ல் இருக்கா இல்லை எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஜஸ்ட் கன்சோல் பண்ணி காட்டுறேன். இண்டெக்ஸ் கமா ஐட்டம் ஐட்டம் டாட் டைட்டில் தானே, சாரி எங்கேயோ போகுது டைட்டில். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்களா 0th இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்குது. இதுதான் இண்டெக்ஸ். இதுதான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை எலமெண்ட்ஸில் காட்டுறேன். இதோட பொசிஷன் வந்து 0th. ஓகேங்களா. இது வந்து நான் ஃப்ரண்ட்டில் போடுறேன். இண்டெக்ஸ் இங்கே போட முடியுமா? போட முடியாது. ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்களா 0 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டுக்கலாம். டாட் வச்சுக்கலாம், நல்லதுதான். 0 1 2 இது இண்டெக்ஸ், இது யூனிக்காக இருக்கும். ஸோ வந்து இந்த யூனிக் ஐடியை வச்சு நம்ம இதில் எடிட் பண்ணணுமோ மாடிஃபை பண்ணணுமோ என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு யூஸ் எஃபெக்டை வச்சு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ இதை தூக்கிறேன். ஒரு யூஸ் எஃபெக்டை வச்சு நம்ம வந்து ஏபிஐ கால் பண்ணுறது, கால் பண்ண டேட்டாவை நம்ம வந்து யூஸ் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து அதை ரெண்டர் பண்ணுறோம். இதுதான். ஸோ ஓகே ஃபைன், நம்மளுக்கு இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. சப்போஸ் இங்கே வந்து நான் என்ன டேட்டா வரப்போகுது அப்படின்ட்டே தெரில, அதனால் வந்து நான் இங்கே எதுவுமே வைக்கலை அப்படின்ட்டு நான் இப்போ எதுவுமே வைக்கலை, எம்டியாக இருக்குது. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எரர் வரும். பிகாஸ் இந்த மேப் ஃபங்க்ஷனில் இந்த போஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. ஓகேங்களா. அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா போஸ்ட் கன்சோல் பண்ணலாம். லாகில் ஓகே, இந்த கன்சோலை கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே போஸ்ட் ஓகேங்களா.
போட்டுட்டேன். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அன்டிஃபைன்டுன்ட்டு வருதுங்களா? அன்டிஃபைன்டுன்ட்டு வரும். ஏன் அன்டிஃபைன்டுன்ட்டு வருதுன்னா, இந்த எப்பயுமே இந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்றது ஒரு அசிங்கா ரன் ஆகிற ஃபங்க்ஷன். இது எதுக்காகவுமே வெயிட் பண்ணாது. அது பாட்டுன்னு ரெண்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து அந்த டேட்டாவை எடுத்து அது வரைக்கும்லாம் அது வெயிட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால தான் அது வந்து அன்டிஃபைன்டுன்ட்டு வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுடலாம். இதுதான் கண்டிஷனல் ஹேண்ட்லிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் இஃப் எம்டியாக இருந்ததுன்னா, போஸ்ட் எம்டியாக இருக்கும்போது, அதாவது இது ஃபால்ஸு, அது வந்து ட்ரூவாக மாற்றுறோம். இப்போ வந்து ஒரு ரிட்டர்ன் ஒன்று பண்ணுறோம். ரிட்டர்னில் ஒரு பி டேக்கில் லோடிங் அப்படின்ட்டு ஒன்று போட்டுடுறோம். போட்டுட்டு சேவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், டேட்டா லோட் ஆகுதுங்களா? இப்போ பாருங்கள், அந்த 1 செகண்ட் அந்த லோடிங், ஏன்னா எம்டி டேட்டா வந்து அதுக்கப்புறமா அது ரெண்டர் ஆகுது. டேட்டா வந்து நம்மளுக்கு ஃப்ளெச் பண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்குள்ளே இங்கே வந்து அந்த லிஸ்ட்டு இந்த நம்ம மேப் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது. அதனால தான் அந்த இஷ்யூ வருது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் ஒரு யூஸ் எஃபெக்டை வச்சு ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.